பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை, தமிழக அரசு உத்தரவு. ஃபெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழக அரசு. தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசு இதழில் வெளியீடு. அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்குமா? அதிமுகவுடன் தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரன் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய ஆவணங்கள். 2 அட்டை பெட்டிகளில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து எடுத்து சென்ற சிறப்பு புலனாய்வு குழு. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஞானசேகரன் வேறொருவரிடம் செல்போனில் பேசியதை உறுதி செய்த மாணவி. சிறப்பு குழு விசாரணையில் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல். பாதிக்கப்பட்டவர்களில் 4 பேரை கண்டறிந்துள்ளது சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு. விக்கிரவாண்டி பள்ளியில் 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆசிரியை ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல். கைதான பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற சீமான் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக ஒலித்த வேறொரு பாடல். பாரதிதாசன் இயற்றிய புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்ததால் சலசலப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான BGT தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸிலும் விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம். டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவில்லை. நல்ல ஃபார்மில் இல்லாததால் சிட்னி டெஸ்டில் இருந்து விலகியதாகவும் ரோஹித் சர்மா விளக்கம்.